காஃபி பெயின்ல மெசேஜ் பண்ணாதீங்க. பர்சனலா எங்களோட வேணாம் காப்பி வித் பென்லேயே பண்ணுங்க. உனக்கு வேணும்னா வெயிட் பண்ணுப்பா, வேணாம்னா வெயிட் பண்ணாதப்பா. வெயிட் பண்ணி உனக்கு வந்துச்சுன்னா அது உனக்கு, வெயிட் பண்ணி உனக்கு வரலன்னா அது உனக்கு இல்ல. டார்ச்சர் பண்ற. ஆமா. ஸோ இப்போ எப்படி மோகனுக்கு அந்த தாட்டை வர வைக்கணும்னா, ஆக்ஷன் ஃப்ரெண்ட். ஸோ நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற பல பெரிய டவுட்டை வந்து இப்போ கிளாரிஃபை பண்ண போகிறோம். என்னன்னா, இப்போ ஒரு பர்சன் லவ் பண்ணுறாங்க. ஸோ அதான் 2 பேர் லவ் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, இன்னொருத்தவங்க வேணுன்றாங்கல்ல. அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வெயிட் பண்ணும்போது அவங்க மைண்ட் செட்லாம் எப்படிலாம் இருக்கும்னா, லைக் அவன் வந்துருவானா, எப்போ வருவான், இப்போ அவன் என்னை பற்றி நினைக்கிறானா, அவன் நம்மள நினச்சிட்டு இருப்பாளா, இல்லை சும்மா சொல்கிறானா, இல்லை நம்ம கிட்ட வந்துருவான். ஸோ இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் வந்து ஓடிட்டே இருக்கு. வேணான்றவங்க வந்து போயிடுவாங்க, நினச்சினே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஓவர் கம் பண்ண முடியுமா கேட்டோம்னா, அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அப்படி தான் இருக்கும். அது வந்து நீங்கள் பழக பழக செட் ஆகிடுவீங்க. எப்படி இருக்கும், லைக் எப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து அந்த வெயிட்டிங் பீரியடில் இருக்கேன்னா, என் மைண்ட் செட் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, அவங்கள பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பேன். லைக் அவன் இப்போ சாப்பிட்டானா, குளிச்சானா, பாத்ரூம் போனானா வரைக்கும் யோசிப்பேன். கரெக்டா? ஸோ இதை வந்து இப்போ எப்படி ஓவர் கம் பண்ணுறது நிறைய பேர் கேட்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த நிறைய பேர் வர முடியாது. ஆமா, நிறைய பேர் டிஎம்ல வருது. அப்போதான் எப்படி ஓவர் கம் பண்றது, எனக்கு வந்து அவன் தாட்டா இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் கேட்குது என்னன்னா, இது மாதிரி இருக்கு, இது மாதிரி சண்டை இருக்கு, அவன் வருவானா, இப்போ நான் இது மாதிரிலாம் பண்ணா அவனுக்கு என் தாட் வருமா, நான் இப்படி சைலண்டா இருந்தா தாட் வருமா, இல்லை நான் போய் ஸ்டேட்டஸ் எதனா வச்சா தாட் வருமா, அந்த மாதிரி நான் ஸ்டேட்டஸ் வச்சேன்னா அவங்களுக்கு வந்து என்னை பத்தி புரியுமா புரியாதா, நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலமா அவங்களுக்கு தெரியுமா கேட்டா ஒரு மண்ணும் தெரியாது. லைக் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மோகனுக்கு வந்து நான் வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்காரு. எனக்கு மோகன் வேணும்னா நான் வெயிட் பண்ணுவேன், அது தப்பு கிடையாது. ஆனா நான் மோகன் கிட்ட போய் நான் என்னதான் அப்ரோச் பண்ணாலுமே அது மோகனை பொறுத்த வரைக்கும் டார்ச்சர். கரெக்டா? ஆமா. சோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எஃபர்ட், மோகனை பொறுத்த வரைக்கும் அது டார்ச்சர் பண்ற. ஆமா. சோ இப்போ எப்படி மோகனுக்கு அந்த தாட்டை வர வைக்கணும்னா, இப்போ இத்தனை வருஷமா மோகனுக்கு வந்து என்னோட ப்ரெசன்ஸ் இருந்தது. அந்த ப்ரெசன்ஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல மெமரிஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்திருப்பாரு. இப்போ மோகனுக்கு நான் வேணாம். ஸோ இப்போ நான் போய் என் ப்ரெசன்ஸ் நான் கொடுத்தேன்னா அவருக்கு என் மேலே காண்டு தான் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டைமில் உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் கட் பண்ணணும். நீங்கள் இருக்க மாதிரியே காமிச்சிக்கூடாது. கோஸ்ட் அவைலபிலிட்டி இருக்கவே கூடாது. ஆமாம், நீங்கள் இருக்கீங்கன்றதே தெரியக்கூடாது. அவங்க யோசிக்கணும், என்ன இவ்வளவு நாள் வந்து பேசுறாங்க, ஆளை காணோம், இருக்காங்களா, ஸ்டோரி இருக்கா, இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தாதான் அவங்க தாட்டு வரும். இதுல வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இப்படி இருந்தா நடுவுல வேற யாருன்னா வந்துருவாங்களா, இல்ல போயிடுவாங்களா, இல்ல இப்படி அப்படியான் இருக்கும். சிம்பிளா சொல்ற, நல்லா கேட்டுவாங்க. இப்போ மோகனுக்கு என் மேல காண்டு மட்டும் தான் ஆகுது. நான் என்ன மட்டும் தான் வேணான்றானா, அவன் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு இன்னும் பார்க்கல, இல்ல பையன் பார்க்கல அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அவர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு அப்படி இருப்பாரு. அப்போ என்னோட ப்ரெசன்ஸ் இல்லைன்னா அவருக்கு தோண ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இல்ல நம்ம ஒரு வேளை போய் பேசி பார்க்கலாமா, எதனா அப்படி எதனா மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கனாலே உங்ககிட்ட வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இந்த டைம்ல மோகனுக்கு வேற ஒரு டோலி வந்துச்சுன்னா, மெயின் ரீசன் உங்களை கட் பண்ணதே உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். ஆமா. ஸோ உங்களை இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றனால தான் கட் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்க நினைக்கலாம், அப்போ நம்ம பேசாம விட்டா நடுவில் யாருன்னா வந்தா போயிடுவாங்களான்னு கேட்டா, உனக்குன்னு தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த கேப்ல போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, பஸ்பம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில எந்த ஒரு டிசிஷனுமே கிடையாது. எல்லாமே டிசிஷனும் அவங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு என்னன்னா வெயிட் பண்றது, அமைதியா இருக்க தவிர வேற வழியே கிடையாது. சோ இந்த வெயிட் பண்றது எப்படி ப்ரோ, இப்போதான் 1 வீக் ஆச்சு, இப்போதான் 3 days ஆச்சு, வெயிட் பண்ணா வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா, இது மோகனோட மைண்ட் செட்டா தான் இருக்கு. எனக்கு வந்து மோகன் இவங்கிட்ட வரணும், வேற யாரும் இல்ல, எனக்கு இவன் தான் முக்கியம், திருப்பி நான் ரிலேஸ் மட்டும் வந்துருவேன். இல்ல எனக்கு இவனோட பெட்டரா கிடைச்சால்தான் நான் இவன் மேல வந்து கடுப்பாகி நான் போயிருக்கேன்னா, நான் என்னோட இவன் என்ன பண்ணுவாங்க எனக்கு விருப்பம் தான் தவிர நான் அங்க ஜாலியா வெயிட் பண்ணிருப்பேன். சோ நான் வருவானான்னு கேட்டா வரமாட்டேன். அதான் நான் வருவானான்னு கேட்டா வரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்குதான் 2 விஷயம் சொன்னேன். சரியா? இப்போ மோகனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அது வந்து நம்ம சொல்ல முடியாது கட்டத்துல. இப்போ வந்து மோகன் வந்து 2 நாள்ல கூட ரிட்டர்ன் வந்துடலாம், இல்ல ஒரு 6 மாசத்துக்கு கூட ரிட்டர்ன் வந்துடலாம், இல்ல 10 வருஷம் கூட ரிட்டர்ன் வரலாம், கல்யாணம் ஆயிட்டு அப்படியே போயிடலாம், அப்படியே கூட போயிடலாம். சோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம சொல்ல முடியாது. உனக்கு வெயிட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ தாராளமா வெயிட் பண்ணலாம். உனக்கு வெயிட் பண்ண வேணாம்னு தோணுச்சுன்னா நீயும் வேலையை பார்த்து தாராளமா போயிடலாம். ஓகேவா? வெயிட் பண்ணி அவன் உனக்கு வந்தா அவன் உனக்கு வரலன்னா அவன் உனக்கு இல்லை. அதே மாதிரி வெயிட் பண்றன்ற பேர்ல
அதே மாதிரி வெயிட் பண்றேன்ற பேர்ல வெயிட் பண்ணி லைஃப் அழிச்சிடாதீங்க. அந்த டைம்ல தான் நீங்க உங்க லைஃபை பார்க்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு நாள் தான் மத்தவங்களுக்காக வாழ்வீங்க, உங்களுக்கான லைஃப் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வெயிட் பண்றதுல இந்த லவ் சண்டை ஆகி 2 பேர் பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வேணும்னு இருக்காங்க, நீ சொன்ன இல்லையா, ஒருத்தவங்க வேணும்னு இருப்பாங்க, இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க வேணான்னு இருப்பாங்க. அந்த வேணான்னு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சோசியல் மீடியால இருக்கட்டும், நம்பரா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் பிளாக் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஆப்போசிட்ல இருக்க பர்சனால பேசி சால்வ் பண்ண முடியும். நான் பேசினா சால்வ் பண்றேன்ற கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் பேசினா சால்வ் ஆயிடும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனா பேசுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலயும் பிளாக் பண்றாங்க. ஆமா, எல்லா இடத்துலயும் பிளாக் பண்றாங்க. நீங்க எப்படியும் பேச முடியாது. எந்த ஒரு வழியிலையும் மெயிலா ஜிபே மெயில் எல்லா இடத்துலயும் பிளாக் பண்றாங்க. ஸோ உங்களால அந்த விஷயத்த பேசி சால்வ் பண்ண முடியும்னு இருந்தாலுமே அந்த இடத்துல கம்யூனிகேஷன் கட் ஆனதால, அந்த பிளாக் பண்ணதால உங்களால பேச முடியாது. அதனாலேயே அந்த சண்டை வந்து பெருசாகி பிரிவுல போய் முடியும். அதுக்குதான் மூஞ்சி நேரா போய் நிக்காதீங்களா முட்டாளுங்களா. நீங்க போய் நின்னீங்கன்னா எதுனாலும் உன்னை பிளாக் பண்ற, உன் மேல காண்டா இருக்குன்ற ரீசனால தான் நீ காண்டா இருக்கு, இல்ல நீங்க பேச டார்ச்சரா இருக்கு, ரிப்பீட்டடா மெசேஜ் பண்ணிட்டே இருக்க, வெறுப்பா இருக்குன்றனால உன்னை பிளாக் பண்றாங்க. அப்போ நீ என்ன பிளாக் பண்ணிட்டியா, இரு நான் நேர்லயே வந்து வெறுப்பேத்துறேன் அப்படின்னா உன் மேல இருக்க மெமரிஸ் வந்து அது எல்லாமே அப்படியே கட் ஆயிட்டு உன் மேல காண்டாயிடும். காண்டாயிடுச்சுன்னா அவங்க உன்கிட்ட வரக்கூடாதுன்றதுக்கு நீயே ஹெல்ப் பண்ற, ஒன்னும் அதை அதிகப்படுத்துற, அவங்க வெறுப்ப நீயே அதிகப்படுத்தி. அதாவது செருப்பால அடிக்கிறதை விட செருப்ப சாணியில முக்கி அடிக்கிறீங்க. செருப்பால அடிக்கிறவங்கள சாணியில முக்கி ரோட்ல கிடந்த நாய்ப்பீல முக்கி அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி ஆக்காதீங்க. ஸோ நீங்க வெயிட் அதான்ப்பா, உனக்கு வேணும்னா வெயிட் பண்ணுப்பா, வேணாம்னா வெயிட் பண்ணாதப்பா. வெயிட் பண்ணி உனக்கு வந்துச்சுன்னா அது உனக்கு, வெயிட் பண்ணி உனக்கு வரலன்னா அது உனக்கு இல்லை. சிம்பிள். நீ வந்து அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, இப்போ மைண்ட் செட் மாற வேண்டியது அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு தான் வேணாம், உனக்கு வேணும். கரெக்டா? அதே டிசிஷன்ல இருக்கு. அப்போ மைண்ட் செட் மாற வேண்டியது அவங்களுக்கு தான். அப்போ அவங்களுக்கும் மைண்ட் செட் மாறதுக்கு நீ டைம் தரணும். நீ டைம் தராம நீ பாட்டு போய் முன்னாடி நின்று இருந்தனா அவங்களுக்கு காண்டாயிடும். சோ மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, மாரல்லாம் இல்ல, என்ன இருக்குது ஒண்ணு இருக்கா? நீ சொல்லு, நம்ம கட் பண்ணி போட்டுறோம். சோ ஆக மொத்தம் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுதான் உன்னோட இதுவே. ஸோ வெயிட் பண்ணுறதை தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. வெயிட் பண்ணி என்ன ரிசல்ட்ன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டப்பா, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி பாஸா ஃபெயிலா மட்டும்தான் தெரியணும். அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்னன்னா நல்ல டாபிக் தானா இது, யூடியூப்ல ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் போடலாம். நம்ம என்ன பண்ணலாம், ராவா கட் பண்ணி போட்டலாம், எந்த ஒரு லோகோவும் வேணான்றேன், வெறும் தமிழ் போட்டு வச்சிடலான்றேன். அது மாதிரி தான் பண்றேன், வெறும் சைடுல லோகோ வேற எதுவும் எபிசோடு அந்த டாபிக் கூட தேவையில்லை. அது எனக்கு ஈஸியா தான் தெரியல, உனக்கு கஷ்டமா இருக்குது. ஆமா, கடுப்பை அச்சு தட்டி போட்டு அப்படின்னா நான் கட் பண்ணிட்டு போட்டுருந்தேன். டக்குன்னு கட் வச்சேன். 10 நிமிஷம் வீடியோ நான் டெய்லி எங்க ஆஃபீஸ்ல 20 நிமிஷம் வீடியோ தான் கட்டு வைக்கிறேன். எனக்கு பழக்கப்பட்ட பெரிய வீடியோ கட்டு வைக்கிறதுலாம் அப்புறம் கட்டு வச்சு முடிச்சு போயிட்டே இருப்பேன். ஜூம் டக்குன்னு வச்சுட்டு போட்டேன். தம்ப்நெயில் கிரியேஷன் நான் பண்ணிக்கிறேன். தம்ப்நெயில் நம்ம தலைவனுக்கு நான் பண்ணி கொடுத்துருவோம், பயமா பண்ணலாம். சரி. ஸோ இந்த வெயிட் பண்ற டைம்ல இப்போ என்ன இடம் தெரியுமா, உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காது. ஏன்னா என்ன பிரச்சனை, இப்போ எப்படின்னா உன்னை வேணான்னு சொல்லும் போது ஒரு ரீசன் இருக்கும். நீ போய் பேசி அந்த ரீசன் வந்து ஒரு ரீசன் 10 ரீசன் ஆயிடும். இப்போ வந்து நீ வந்து என்ன வந்து எப்ப பாரு சண்டை போட்டுனே இருக்க அப்படின்னு சும்மா சொன்னா வச்சு, அதான் ரீசன், அதான் பிரேக்கப் அப்படின்றான்னு வச்சுக்கேன். நீ அது போய் அவங்ககிட்ட கெஞ்ச என்ன ஆயிடும்னா, ஃபர்ஸ்ட் சண்டை போறது ரீசன் வரும். அப்புறம் நீ என்ன வந்து இப்படி சொன்ன, அப்புறம் நீ அன்னைக்கு அங்க அப்படி பண்ண, சண்டையில ஏதாவது வார்த்தை அந்த வார்த்தையை சுட்டி காட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 ரீசன் கிடைச்சி அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். உங்க பிரேக்கப்புக்கு நீங்களா வழி ரெடி பண்றீங்க. அண்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன்ல போயிருப்பாங்க. இது மாதிரி எனக்கு இவங்க வேணாம் ஆனா இவங்க வேணும், இவங்க வந்தா நல்லா இருக்கும் ஆனா இவங்க இருந்தாலும் பயமா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருந்துட்டாங்கன்னா, நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்கள்ட்ட ஓடுறது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம ஒரு பர்சனை சூஸ் பண்றோம் போது கன்ஃபியூஷன் இல்லாம தான் சூஸ் பண்றோம். நமக்கு தெரியும் இந்த பர்சன் கூட இப்படிதான் இருக்கும், லைஃப் லாங் அப்படிதான் இருக்கும் சூஸ் பண்றேன். அது தெரிஞ்சும் நீ வந்து இப்போ நான் கன்ஃபியூஸ்டா இருக்கேன் அப்படின்னா, இப்போ இப்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா லைஃப் ஃபுல்லா கன்ஃபியூஸா தான் இருப்பாங்க. எப்போ வேணா கன்ஃபியூஸ் ஆகலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இச்சா இந்த பொண்டாட்டி நல்லா இல்ல, வேற பொண்டாட்டி பார்க்கலாம், இந்த புருஷன் நல்லா இல்ல, வேற அப்படி ஆகலாம். ஸோ அதனால சொல்றேன், ஸோ கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னா ஓகேப்பா நீ கன்ஃபியூஷன்லேயே இரு, நான் என் வேலையை பார்க்கறேன்னு சொல்லி நீங்க போறது பெட்டர். எஸ். ஸோ அதான் வெயிட் பண்றீங்கன்னா, வெயிட் பண்றது தப்பு கிடையாதுப்பா. உனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ஆனாலும் இவன் தான் அப்படின்னு ஆயிட்டுனா நீ தாராளமா வெயிட் பண்ணுங்க, தப்பே சொல்லலை. இல்லை அப்படின்னா மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்க. வெயிட் பண்ணும் போது கூட உங்க வேலையை பாருங்க. அது பண்ண என்ன ஆயிடும்னா, அவங்க வந்துருவாங்களா கேட்டா அது எனக்கு தெரியாது. ஆனா பண்ண நீங்க வந்து அடாப்ட் ஆயிடுவீங்க அந்த லைன்ல. லைக் எப்படின்னா, வந்தா ஓகே
வரலன்னா என் வேலையை பார்க்குறேன், வந்தா சந்தோஷம், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கனாலே உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக இல்லைனாலும் பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம். ஸோ நிம்மதியாக லீட் பண்ணலாம். வெயிட் பண்றாங்க தெரியுமா, இந்த டைம்ல ரிட்டர்ன் வராங்க தெரியுமா, அதான் வந்துட்டு போறாங்கல்ல. இப்போ மோகனுக்காக நான் வெயிட் பண்றேன்ப்பா, மோகன் வரான்ப்பா, வந்து கிறிஸ்பா இருக்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன், எனக்கு என் வேலை முடிஞ்சிடும். கிறிஸ்ப் இந்த சென்ஸ் வரேன், எனக்கு ஒன்று அதுதான் நான் யோசிச்சிட்டேன், இதுதான் இப்படி அப்படி அவள் தான் முடிஞ்சிச்சு, டாட்டாப்பா, இல்லை இப்படி அப்படி நான் வரேன், எனக்கு ஒரு டைம் கொடு அப்படி இப்படின்னா ஓகே. இப்போ மோகன் வந்துட்டு இவ்வளோ நாள் பேசாம இருந்ததுனால ஹாய் சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டா என்ன சாப்பிடலான்னு மூட்டு நான் என் வேலையை உன்னை நான் வந்து கேட்டேன், நீ என்ன வந்து சாப்பிட்டியா சாப்பிடலான்னு கேட்க சொன்னா வந்து கேட்குற, எல்லாமே கேட்டு நார்மலா நீ கேட்டுட்டு இப்போ நான் கேட்பேன் என்ன ஆச்சு, எதுக்கு மெசேஜ் பண்ண, இல்ல சும்மாதான் இல்ல பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு பிளாக், அதான் சும்மாதான் எல்லாம் சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து அதில் நீ மெசேஜ் பண்ண, உன் மெசேஜ் தான் நான் வெயிட்டிங்கு, இப்போ நீ மெசேஜ் பண்ணா என்ன பண்ணுவேன், நான் கெஞ்சுவேன் அப்படின்னா பிளாக். ரைட்டு. இப்போ நான் உன்னை கேட்டேனா வர சொல்லி, நீ பாட்டுக்கு வந்த ஹாய் சாப்பிட்டியான்னு கேட்ட, என்னை பத்தி எல்லாமே விசாரிச்சேன், நான் வந்து அப்படி உன்னை பத்தி அப்படியே வாப்பா என் லைஃபுக்குள்ளன்னு கேட்கும்போது பிளாக் பண்ணாதீங்கடா, அவங்களுக்கும் மனசு இருக்குதுடா. செக்கிங் மாதிரி பாவம்டா ஒண்ணு இருக்காளா போயிட்டாளா, பாவம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த ஃபீலிங்லாம் கொடுக்காதீங்க. பட்டம் சொல்றேன் அதனால தான், சரியா, அந்த ஃபீலிங்லாம் கொடுக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாவம் அவங்க. அதாவது வெயிட் பண்ண தந்துச்சுனா வெயிட் பண்ணுங்க, க்ளோஸர் கொடுங்க தந்துச்சுனா க்ளோஸர் கொடுங்க, எதா இருந்தாலும் ஓப்பனாக சொல்றேன். ஆமா, நான் எப்படி ஓப்பனாக சொல்றேன், ஓப்பனா அப்படி சொல்லணும் மஜாவா. ஒன்னொன்னு சொல்றேன் பாரு, கடைக்காரங்க எல்லாம் எங்களை தான் பாக்குறாங்க. ஏன்டா திரும்பி பார்த்து சொல்ற, எதனா ரகசியமா சொல்ற மாதிரி ஏன்டா சொல்ல வந்தேடா. மோகன் ஒரு சிலுக்கு சொல்ல வந்தேன், ஆட்டாம சொல்லுப்பா, எதா இருந்தாலும் சொல்ல வந்தேன். க்ளோசர் கொடுக்கறது வருது அதான் சொல்ல வந்தேன், நல்ல கதையாச்சு அது. அப்புறம் நிறைய பேர் வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு என் கதையை பேசுங்கன்னு சொல்றீங்க. அதுக்கெல்லாம் சாரி, நாங்கள் வந்து மற்றவங்க கதையை பேசுகிற அந்த மைண்ட் செட்லலாம் கிடையாது, எங்களுக்கு தோன்றதை அப்படியே ஃப்ளோவில் பேசுவோம், அவ்வளோதான். அதில் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் ரிலேட்டடாக எதனா டாபிக்னா அது உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பேசுங்கன்றீங்க, ஒரு தனிநபரை வந்து டார்கெட் பண்ணி நாங்கள் பேசுறது கிடையாது, அது தப்பு. அதை வச்சு வேணால் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரிலேட்டடாக வீடியோஸ் இப்போ எப்படி போடுறோமோ அந்த மாதிரி நார்மலாக யாரையும் மென்ஷன் பண்ணாமல், யாரையும் ட்ரிகர் பண்ணாமல், யாரையும் அப்யூசிவாக யூஸ் பண்ணாமல் கண்டென்ட் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு ஆறுதல் கொடுக்கறதுக்கு நன்றி. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுங்க. இல்லை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஏதாவது அட்வைஸ் கனவுல கூட அவங்க தான் வருவாங்க. சொல்றது நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, இல்லை பேசி ஆகணும்னா காஃபி பெயின்ல மெசேஜ் பண்ணாதீங்க, பர்சனலாக எங்களோட வேணாம் காஃபி வித் பெயின்லேயே பண்ணுங்க. யாரும் பண்ணுவா காஃபி வித் பெயின்லேயே பண்ணுங்க. யாராவது பர்சனல் ஐடி நீனா இது பண்ணுங்க, வச்சுறேன் காஃபி வித் பெயின். காஃபி இல்லை மட்டும் யாருக்கும் தெரியாது, அது அவங்களா பண்ணி இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற தப்புப்பா. பர்சனல் ஐடி அப்படின்னு சொல்ற தப்பு, அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. காஃபி வித் பெயின்ல பண்ணுங்க, அவங்களுக்கு ஒன்று. இப்போ மோகனுக்கு வந்து பேசினா தெளிவு கிடைக்கும்னா அவங்க பண்ணிட்டோம், அது தப்பு கிடையாது. நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, தப்பான வழியில கூட்டு போக கூடாது, புரியுதா? சாரி கேது, சாரிங்க, கியூட்டா கேக்குறீங்க, சாரி. வாழ்க்கை ஏதோ நல்ல கண்டென்ட். ஓ அப்ப இவ்வளவு நாள் நாங்க பேச நல்ல கண்டென்ட் இல்லடாவா? ஒன்னும் நல்ல கண்டென்ட்ரா, இல்ல அது இல்லடா, நான் கண்டென்ட்டுக்காக பேசலப்பா, தோணுது பேசுறோம். நல்ல டாபிக். நிறைய பேர் சொல்றீங்க வீடியோஸ் பார்க்கறது நல்லா இருக்குன்னு, அதனாலதான், வேற ஒண்ணும் இல்லை. மணி என்ன ஆகுது பாரு, 12 மணி ஆகுது, உக்காந்து வரும். எங்க அப்பாலாம் செருப்பால அடிக்கிறாரு, எங்கடா வெளியே போறேன்னு. நானா வீட்டுக்கு அழகுன புள்ள. Guys, how's my art style, guys? இந்த கொரியன் ஹேர் ஸ்டைல். கொரியன்லாம் கிடையாது ரெடி, தலைவர் தெரியுமா அந்த காலத்துல? கொரியன்லாம் இப்போ வந்துதுடா டே, இப்போதானா நீங்க ட்ரெண்ட் ஆகுறீங்க. ரஜினி 80s காலத்துலலாம் போய் பாருங்கடா, அப்போல்லாம் இதாண்டா ஹேர் ஸ்டைலே. உலகமே